பசவண்ணர் வந்து ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அப்ப பிராமணர் குடும்பத்துல பிறந்த அவருக்கு வந்து பூணூல் சடங்கு போடுறாங்க. அப்போ அவங்க அக்கா இருக்காங்க. அவங்க அக்காவுக்கு எனக்கு மட்டும் ஏன் போடுறீங்க? அவங்களுக்கு ஏன் போடல? அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் வந்து இது எதுக்காக போடுறீங்கன்னா, பிரம்மாவோட தொடர்பு, பிரம்மனுடைய பாரம்பரியத்துல பிராமணன் ஆகறதுக்காக இது போடுறோம். நான் வந்து பிரம்மனுடைய வகையறா கிடையாது. நான் வந்து சிவனுடைய வழி வந்தவன். சிவபெருமான் தான். இந்த பரசிவன் தான் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூணூல் போடக்கூடிய சடங்க வந்து பசவண்ணர் மறுத்துடுறார். ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த இதையெல்லாம் படிக்கிறார். அந்த நூல்களையெல்லாம் பெரிய ஞான அனுபவம் எல்லாம் பண்றாரு. பிச்சலன்னு சொல்லிட்டு ஒரு மகாராஜா அந்த காலத்துல, இந்த சாளுக்கிய மகாராஜா அந்த காலத்துல இருந்த அரசனுடைய அமைச்சரவையில அவர் அமைச்சரா இருக்கிறாரு. அந்த அமைச்சர் காயக்கத்தோட இந்த சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து சேவை செய்யக்கூடியது, சிவனடியார்களுக்கெல்லாம் வந்து இருக்கிற சிவனடியார்களுக்கெல்லாம் இது பண்றது, அந்த சிவ தீட்சை வழங்குறது. அதனால நிறைய எல்லாருக்குமே ஜாதி வித்தியாசம் இல்லாம, அப்ப பாத்தீங்கன்னா அதுல அரளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருந்ததியர் குலத்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கெல்லாம் தீட்சை பண்றாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் தீட்சை பண்றாரு. அந்த அரளையா அப்படிங்கிற அடியார் என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய மனைவியும் அவரும் சேர்ந்து தன்னுடைய உடம்புல இருந்த சதையெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு செருப்பா தைச்சு பசவண்ணருக்கு கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு பசவண்ணர் அதையெல்லாம் அந்த ஒரு தட்டுல வச்சு தலைமையில தாங்கி மாதார சென்னையா மாதார சென்னையா மகனையா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த எல்லாரையும் வந்து இணைக்கக்கூடிய நிலையில அந்த மாதிரி பசவண்ணர் செய்யறாரு. அந்த சிவபக்தி பிரச்சாரம், பக்தி பண்டாரி பசவண்ணா அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகத்துல சொல்லும் போது பசவண்ணரை வந்து பக்தி பண்டாரி, பக்தியினுடைய சொரூபம், பிரேம சொரூபம்னு சொல்றாங்கல்ல, அந்த பக்தி, அந்த பிரேம பக்தி, இந்த நாரத பக்தி சாஸ்திர சூத்திரத்துல எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மகாபாவம், அது அக்க மகாதேவி பாத்தீங்கன்னா நம்ம பசவண்ணர், மாணிக்க வாசகர், ஆண்டாள், இந்த போன்ற பெரிய பக்தர்கள் ஞானிகள் இதுல நம்ம பார்க்கலாம்.